தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர் நடிகர் விஜய் முழு நேர அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு அறிவிச்சது முதல், கட்சி கொடிய அறிமுகப்படுத்தினது முதல், அவர் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கோ, இல்ல பொதுவான தலைவருக்கோ பொது வெளியில மரியாதை செலுத்தி இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நேரடியாக பெரியார் திடலுக்கு சென்று, பெரியார் அவருடைய நினைவிடத்தில மலர் தூவி, மாலை வச்சு மரியாதை செலுத்தியிருக்கிறார். ஒரு பெரிய நீண்ட அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையின் மூலமாக நடிகர் விஜய் அவர்களுடைய கொள்கை பாதை, இந்த பாதையில தான் நான் பயணிக்க போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரா? பிஜேபி தரப்பிலிருந்து ஆல்ரெடி விமர்சனங்கள் வந்துருச்சு. விஜய் தேசிய அரசியல், தேசிய கட்சி வரிசையில பயணிப்பார்ன்னு நெனச்சோம். ஆனா, இவரு திராவிட கட்சி பாதையில பயணிக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டோட விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க தோழர்? ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, திமுகவினுடைய கிளைக்கழகமா தவேக மாறிடுமோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியார் திடல்ல அவர் போய் இந்த மாலை எழுதுற காட்சியெல்லாம் வந்திருக்கு. நீங்க சொன்ன மாரி அறிக்கையில மதவாதத்தை பத்தி பேசியிருக்காரு. அது பிஜேபி பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் விஜய் போன்ற ஒரு நட்சத்திர அணியை சேர்த்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கு பிஜேபிக்கு இருந்துச்சு. ஆ சாய்பாபா கோயிலுக்கு போனப்போ, ஜாதகம் பார்த்தப்போலாம் இப்போ நம்ம சைடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதான ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிஜேபி பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல வளருவதற்கு இது போன்ற புதிய சக்திகளை ஏற்கனவே இங்க இருக்கிற சாதி கட்சிகளை அரவணைத்து அவர்களையும் கூட்டு சேர்த்தா தான் முடியுங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. அதனால விஜயையும் அந்த எப்படி ரஜினிய வந்து ஒட்டுமொத்தமா அவங்க அ அவர வழிநடத்தணும்னு முயற்சி பண்ணாங்களோ, ம். அதுபோன்று அதுபோன்று முடியலன்னா கூட விஜய ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, எச். ராஜா அந்த பேட்டி அவர் வந்து மு அவர் அவர தலைமையா போட்டு ஒரு 5 பேர் குழு போடும்போது, அவரு குடுத்த பேட்டியில, "விஜய நான் ஒரு நாளும் எதிர்க்கலையே" அப்படின்னு பேசினாரு. அப்போ நமக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு. ஏன் விஜய கிறிஸ்தவர்ன்னு கட்டம் கட்டுனதே நீங்க தான். ஆனா இன்னைக்கு ம். விஜய நாங்க எதிர்க்கலன்னு பேசுறது இருக்குல்ல. இப்ப அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்க முடியுமா? அப்படின்னு அவங்க நெனச்சாங்க. அதுல ஒரு 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 அடைப்பை விஜய் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காரு. அதுதான் இன்றைக்கு அ அவங்க பேட்டியில சொல்றாங்க. அதுவும் மிக முக்கியமா அவங்க எவ்வளவு தீவிரமான மோடி பிறந்த நாளுடைய பேட்டி அது. இன்றைக்கு ம். நம்ம நம்மளுடைய கெட்ட நேரம் பெரியார் பெரியார் உடைய பிறந்த நாள் அன்னைக்கு மோடிக்கும் பிறந்த நாளு. அது சில அறிவிப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க. அ எத்தன 4 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. வேலைவாய்ப்பு பற்றி நம்ம ஏற்கனவே நல்லா பேசியிருக்கோம். அவங்க ஆமா. அறிவிச்சிருக்கிற அந்த விஷயம் என்னன்னா, அந்த அப்ரன்டிஸ் வேலை. ஒவ்வொரு ம். ம். நிறுவனத்திலயும் அந்த ஆமா. பயிற்சி பயிற்சி பெறுவதற்கான ஒரு அது வேலைய காங்கிரஸ் காங்கிரஸ் அறிவிச்சது. இவங்க அத எடுத்து பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே! அதுதான் இப்ப இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அத இம்ப்ளிமெண்ட் ம். பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு 6,000 2 ஸ்லாட் குடுத்துருக்காங்க. ஒண்ணு 6,000 இந்த ஊக்கத்தொகை. ம். 6,000ங்கிறது ஒரு ஒரு டிகிரி முடிச்ச பையனுக்கு எப்படி எந்த அளவுக்கு அது போதுமானதா இருக்கும்னு தெரியல. அது எத்தன ம். ஆண்டுகளுக்கு 6 மாதத்துக்கு தான் அந்த பயிற்சி. அதுக்கப்புறம் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு குடுக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் அதாவது டேட்டோட சொல்றாங்களாம். அத ஒரு பெரிய செய்தியா சொல்றாங்க. என்றைக்கு நாங்க வேலை குடுக்க போறோம் அப்படிங்கிற இதெல்லாம் என்றைக்கு திட்டம் என்றைக்கு தொடங்குது, என்றைக்கு நிறைவு பெறுதுங்கிற அளவுக்கு டேட்டாவோட தேதி வாரியா நாங்க சொல்றோம். இந்த மாரி இந்திய வரலாற்றிலேயே நடந்ததில்ல அப்படின்னு சொல்றாங்க. அங்க பத்திரிகையாளர்கள் யாரும் கேட்கல. எய்ம்ஸ் அப்படிதான் அறிவிச்சுங்க. அந்த தேதி என்னைக்கும் இன்னும் சேரல. எய்ம்ஸ் இன்னும் ம். கட்டி முடிக்கப்படலையே. அது மாரி இதுவும் போகுமான்னு யாரும் கேட்கல. அப்படி அறிவிச்சிருக்காங்க. 15,00,000 கோடி திட்டங்கள் அமல் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இன்றைக்கு செய்திருக்காங்க. அதுவும் ஒரு வெற்று அறிவிப்பு தான். இன்னொரு பக்கம் சிவசேனா அ சிண்டே அணி. அதுல ஒரு எம்.எல்.ஏ ராகுல் காந்திக்கு 11,00,000 அ அறிவிச்சிருக்காரு. அவரு இந்த இந்த நாக்க வெட்டிட்டு வரவனுக்கு. நாக்கு வெட்டிட்டு வர்றவனுக்கு அறிவிச்சிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு ஒரு சூழல்ல தான் விஜய் இந்த பக்கம் வந்திருக்கிறது. பெரியார் பெரியார் திடல் பக்கம் வந்திருக்கிறதே ஒரு ஆறுதலா நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. அவர் இன்னுமே ஒரு முழுமையான அரசியல்வாதியா பார்க்கப்படல. அவர் செயல்படல. நம்ம பார்க்கப்படலங்கிறத விட முழுமையானதா அவர் செயல்படல. அடுத்த படத்துக்கு கால் ஷீட் குடுத்திருக்காரு. அதுதான் இறுதி படம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இத எடுத்து முடிக்க கிட்டத்தட்ட 1 வருடம் ஆயிரும்.
கரெக்ட்டா எலக்ஷனுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. நீங்க சொல்ற மாரி அதுல வந்து விஜயகாந்தனுடைய அந்த குறியீடுகள்லாம் இருக்கு. அரசியல் லீட்ஸ்லாம் குடுக்குறாங்க. ஆனா பல பேட்டிகள்ல அந்த டைரக்டர் வந்து இது அரசியல் படமா இருக்காது. எல்லோருக்குமான படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, அவரு தலைவா படத்துல ஒரு லீட் குடுத்தாரு. பல படங்கள்ல அந்த மாதிரியான சில வசனங்கள் குடுத்திருக்காங்க. ஆ முருகதாஸ் படத்துல நேரடியா அந்த சமூக நல திட்டங்கள் குறித்து அவர்களுக்காக காட்சிகள் வச்சாங்க. அந்த டிவி போட்டிலாம் தூக்கி இலவசங்கள ஒழிக்கணும் அப்படின்னு. உடைக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் வச்சாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அரைகுறையான அரசியல் புரிதல் அப்படிங்கிறது ஆமா. மட்டும் நமக்கு தெரியும். இப்ப அதை ஏன் இப்போ தாண்டி ம். மாஸ்டர்ன்னு ஒரு படம் அந்த மாணவர்களுக்கிடையே நடக்கக்கூடிய தேர்தல்ல சாதி இங்கேருந்தே இத ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றப்பலாம், அது கிட்டத்தட்ட ஒரு அறிவு கெட்டத்தனமான ஒரு டயலாக் தான். அந்த மாரி ஒரு அரைகுறையான அரசியல வந்து அவரு அனுமதிக்கிறாரு. அப்படி அந்த புரிதல் அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கவலைக்குரியது தான். அப்போ அவரு ஒரு முழு நேர அரசியலா இந்த படத்தை கூட அவரால ஒரு அரசியல் படமா எடுக்க முடியல. நம்ம வந்து ம். அடுத்த எம்ஜிஆர் மாதிரி விஜய் வருவார் அப்படின்லாம் கேள்வி கேட்கும்போது, எம்ஜிஆர் வந்து ஒரு ஒரு முழு நேர அரசியல் படத்தை அல்லது ஒரு பாடல்ல வந்து தன் அரசியலை வெளிப்படுத்துகிற விதமாக, தன் அரசியலை வெளிப்படுத்தலனாலும், வாலி தன்னுடைய அரசியலை அந்த பாட்டுக்குள்ள வச்சுப்பாரு. அவர் புரிந்த அரசியலை. அல்லது கண்ணதாசன் தன்னுடைய அரசியல் புரிதலை அதில் அதில் வைத்து இது பண்ணுவாரு. இப்படி உலக நாடுகளுடைய செய்திகள். இப்ப அண்ணாவுடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளுடைய புரட்சிகளுடைய செய்திகள்லாம் இருக்கும். அது மாதிரி எம்ஜிஆர் படத்துக்குள் அதை காட்சிப்படுத்த முடிந்தது. அதற்கான ம். ஸ்பேஸ வந்து அவர் குடுத்திருந்தாரு. அந்த அந்த புரிதல்கள் எல்லாம் அவர் திமுகவுல இருந்ததுனால, அந்த புரிதல்கள் இருந்துச்சு. இவருக்கு அப்படி ஒரு அரசியல் அடிப்படையே இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ம். அவர் ஒருவேளை எஸ்ஐசிய வைத்துக்கொண்டு இவர் அரசியல் நடத்தினா கூட, ஓரளவுக்கு ஒரு அடிப்படை புரிதலோடு இவர் செயல்படுவாரு. அவரு வந்து ம். புசி ஆனந்த்ன்னு ஒருத்தர வச்சிருக்காரு. புசி ஆனந்த் எந்த மாரியான அரசியல் வைத்திருக்காருன்னு நமக்கு தெரியல. அதனால ஒரு அரைகுறை அரசியல்வாதியா தான் இன்றைக்கு வந்து விஜய் இருக்காரு. அதை தாண்டி ஒரு முன்னேற அரசியலை அவர் வந்து பேச ஆரம்பிக்கணும். அவர் கொள்கைகள மிக விரிவா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள விரிவா பேச ஆரம்பிக்கும்போது தான், அது வந்து மக்கள் மத்தியில பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப சீமான் வந்து மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள்ட்ட தாக்கம் செலுத்துறாருன்னா, அவருடைய பேச்சு அது ஒரு ம். முக்கியமான கருவி. அவர் முன்வைக்கிற சில கொள்கைகள், கருத்துக்கள், தற்சார்பு பொருளாதாரம்னு பேசுறது, தமிழ் தேசியம்னு பேசுறது. இது ம். போன்ற கருத்துக்கள் மிக வலிமை பெறுது. அந்த வலிமையில தான் வந்து இந்த இளைஞர்கள் அவர் மீது மதிப்பு வைத்து, அவரை நம்பிக்கொண்டு பின்னாடி சிலர் போறாங்க. எதுவுமே இல்லாமல் நானும் வந்து ஒரு அரசியல் கட்சிய தொடங்குறேன் அப்படின்னு போனா, அது வந்து எந்த அளவுக்கு விஜய்க்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதனால ம். இன்னும் குறைந்தபட்சம் ஒரு படத்துல கூட ஒரு ஒரு விரிந்த தளத்துல ஒரு பாடல் காட்சியில கூட, "இதோ வரேன், விசில் அடிங்க, கொண்டாடுங்கங்கிறத தாண்டி, இதோ வந்துட்டான் அப்படின்னு சொல்றத தாண்டி, நம்ம கொடி பறக்குதுங்கிறத தாண்டி, என்ன அரசியல் கருத்துக்களை இந்த பாடல்கள்ல நம்ம பேச முடியும்? அப்படிங்கிற இடத்துக்கு கூட அவரால வர முடியல. அது வந்து நான் விஜயினுடைய தோல்வியா தான் பார்க்குறேன். விஜய்க்கு பெரிய அரசியல் புரிதல் இல்ல அப்படின்னு தான் பார்க்குறேன். ம். அப்ப இன்னும் இந்த இடைப்பட்ட காலத்திலயாவது அரசியலை இன்னும் உள்வாங்கிக் கொண்டு, அந்த படத்த நடிக்கிறத விட்டுட்டு, அரசியல் கல்வி கற்கணும். இந்த இந்த ஓராண்டு, 1½ ஆண்டுகள்ல அரசியலை நன்கு புரிந்து கொள்ளணும். இங்க நடந்த பல போராட்டங்களை வந்து எடுத்து படிக்கணும். இங்க இப்ப இருக்கிற பிரச்சனைகள், பிஜேபி கொடுக்கிற அந்த பிரச்சனைகள், அதற்கு எதிராக திமுக செயல்படுகிற அந்த விதங்கள், பல்வேறு மாநிலங்கள்ல இப்போ கெஜ்ரிவால் போன்றவர்கள் பிஜேபி எப்படி சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் புரிந்து கொள்ளணும். இதை இதை ஆய்வுபூர்வமாக வெறும் நான் வந்து சிஎம் ஆவேங்கிற மாதிரி இல்லாம, ம். மக்கள்கிட்ட அந்த நாட்டுல என்ன பிரச்சனைகள் நடந்திருக்குங்கிறத உட்கார்ந்து படிச்சு புரிந்து கொள்ளணும். நேரடி களத்துல இறங்கி அதை சந்திக்கணும். அப்பதான் வந்து அது வந்து ஒரு விஜயகாந்த்லாம் வந்து ஊர் ஊரா போனாருங்க. ஊர் ஊரா போனார். சீமான் வந்து 2009 கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் கைது செய்யப்படுகிற வரைக்கும் ஊர் ஊரா பல கூட்டங்கள்ல போய் மேடை போட்டு பேசினார். சும்மா ஒண்ணும் இந்த இடத்த மக்கள் சும்மா ஒண்ணும் குடுக்கல. வெறும் ஏமாற்றத்தின் அடிப்படையில, வெறும் ஏதோ மெஸ்மரைஸ் பண்ணி ஒண்ணும் சீமான் வந்து எல்லாரையும் இழுக்கல. விஜயகாந்த் எனக்கு தெரியும். இப்ப எங்க ஊர்லாம் தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு ஒரு கடைக்கோடியில இருக்கு. அந்த கிராமத்துல கூட மேடை போட்டு அவர் பேசியிருக்கிறார். திமுக எதிர்த்து, அதிமுக எதிர்த்து, திராவிட கட்சிகள் இந்த இருவரும் திராவிட கட்சிகளுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல தன்னுடைய பேச்சை வந்து கட்டமைச்சிருக்கிறார். அப்படிதான் அவர் வந்து எமர்ஜ் ஆனார்.
இவரு வந்து இப்ப தான் கார் வாங்கியிருக்காரு. புதுசா ஒரு கார் வாங்கியிருக்காரு. அந்த கார்ல தான் சுற்றுப்பயணம் போக போறாரு. அது வெறும் செல்ஃபி எடுத்துக்கொண்டு அந்த புகைப்படம் எடுத்துக் கொள்வது அல்லது பரிசு வழங்கிக் கொள்வது, மக்களை சந்திச்சு பேர் வைக்கிறது, இதோட இருந்தா போதாது. அரசியல் கருத்துக்களை சொல்லணும். வெளிப்படையா மக்கள்ட்ட பேசணும். உரையாடல நிகழ்த்தணும். இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுங்கிறத அவர் முன்வைக்கணும். அப்படி இருந்தா தான் அவர் ஒரு அரசியலா வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வெற்றிடங்களையும் நிரப்புவதற்கு இந்த எதிர்க்கட்சி வரிசையில பல இடங்கள் காலியா இருக்கு. அதிமுக தரப்புல பெரிய அளவுல அவங்களால செயல்பட முடியாத ஒரு நிலைமை இருக்கு. உட்கட்சி பூசல் பயங்கரமா இருக்கு. விஜயகாந்த் கட்சி கிட்டத்தட்ட அழிந்து போன நிலைமையில இருக்கு. பாமக சாதி கட்சி இந்த முத்திரையை தாங்கிக் கொண்டு வளர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி பல இடங்களையும் நிரப்புவதற்கான ஒரு ஒரு வேக்யூம் வந்து இருக்கு. அதை நிரப்புவதற்கான தகுதியையும், திறமையையும் விஜய் வளர்த்துக் கொண்டால் இந்த இடத்தை பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நிலைமை. கண்டிப்பா தோழர். இப்போ உச்சநீதிமன்றத்தில ஒரு தீர்ப்பு. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு குற்றச் செயல்கள்ல ஈடுபட்டார் அப்படிங்கிறதுக்காகவே, அவருடைய சொத்துக்கள்ல, வீடுகள்ல புல்டோசர் வச்சு இடிக்கிறது என்ன விதமான சட்ட நடவடிக்கை? இது முற்றிலும் தவறானது அப்படின்னு அதுக்கு இடைக்கால ந தடை விதிச்சிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துடைய அனுமதி இல்லாம அந்த மாரி எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு மோடியினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இத எப்படி பார்க்குறீங்க? இந்த புல்டோசர் அரசியலுக்கு அடிக்கப்பட்ட ஒரு சம்மட்டி அடியா தான் நம்ம இத வந்து கருதணும். ஆ ஒரு அதாவது வழக்கு நிலுவையில் இருக்கு. சிவில் வழக்குகள் எவ்வளவு தூரம், எவ்வளவு ஆண்டுகள் நடக்கும்னு நமக்கு தெரியும். எந்த வழக்குமே ஒரு 5 ஆண்டு, 10 ஆண்டுகளுக்குள்ள முடியாது. 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல குற்ற வழக்குகளை காரணம் காட்டி, வழக்கு நிலுவையிலே இருக்கும்போது, இடிப்பதற்கான அதாவது சட்டத்தை இங்க இருக்கிற சட்ட அமைப்பு முறையை அமைப்பு முறைக்கு எதிரானது உச்சநீதிமன்றத்தினுடைய அல்லது நீதிமன்றங்களுடைய அந்த அதிகாரத்தை இவர்களே கையில் எடுத்துக் கொள்வது. யாரு? இந்த அதிகாரிகள். இங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற அந்த இதை துறை சார்ந்த அதிகாரிகளே தீர்ப்பு எழுதுறதுக்கு சமம் இது. அப்ப ம். நீதிமன்றம் எதற்கு? இந்த விசாரணைகள் எதற்கு? வக்கீல் எதுக்கு? கோர்ட் நடவடிக்கை எதுக்கு? இதெல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்படுது. அதுதான் வந்து இன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. இந்த தடை வந்து நியாயமானது. இப்ப குற்ற வழக்குன்னு மட்டும் இல்ல. பல விஷயங்கள்ல இப்போ குடிசை மாற்று வாரிய பகுதிகள்ல காலி பண்றது, இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புங்கிற பேர்ல அதை காலி பண்றது. அப்படி பல இப்போ சாலை சாலை திட்டங்களுக்கு நிலங்களை இப்ப கூட நீண்ட சாலை திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த மோடி பிறந்த நாள் அறிவிப்பு இருக்கே. அதுல வந்து 2 அ அ 2 சாலை திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்துக்காக பல நிலங்கள் கைப்பற்றப்படும். அப்புறம் விவசாய நிலங்கள் இப்ப பரந்தூர் விமான நிலையம், அ கெயில் குழாய் பதிப்பு, அந்த மாதிரி பல திட்டங்கள் மத்திய அரசு சார்ந்து பல திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்கள்ல கையகப்படுத்துகிற நிலங்கள். அங்க வீடு இருந்துச்சுன்னா, அவங்க கேள்வியே கேட்காம இடிப்பதற்கான ஒரு நிலைமை இருக்கு. அது ம். சட்டத்த கூட அப்படி மாத்திக்கிறாங்க. யார்கிட்டயும் கேட்க வேண்டியதில்ல. கருத்து கேட்க வேண்டியதில்ல. அரசு நெனச்சா எடுத்துடலாம் அப்படிங்கிறமான பல ஷரத்துக்கள வந்து மாத்திருக்காங்க. அதுல தான் போன அந்த ஆர்கியூமென்ட்ல அவர்கள் சொன்னது ஒரு முக்கியமான கருத்து. அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யாத வரைக்கும் நீங்க அத இடிப்பது வன்முறை அப்படிங்கிற கருத்த நீதிபதி சொன்னாரு. அது வந்து ஒரு முக்கியமான கருத்து. நீங்க வந்து தீர்ப்பே ஆனாலும் கூட, அவர்களுக்கான மாற்று இடத்தை உறுதி செய்யணும். அதை பொருட்கள வந்து அவங்க எடுத்துட்டாங்களா? எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா? அப்படிங்கலாம் உறுதி செய்துட்டு தான் அந்த கட்டிடத்தை இடிக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியே நீங்க மேற்கொள்ளணும். பல இடங்கள்ல மக்கள் உள்ள இருக்காங்க. உள்ள இருந்து போராட்டம் நடத்துறாங்க. அவங்க வெளியேற மறுக்கிறாங்க. ஆனாலும் ம ஆயிரக்கணக்கான காவல் காவல்துறை நபர்கள கொண்டு போய் நிறுத்தி, அவங்கள வலுக்கட்டாயமா இழுத்து தரன்னு கொண்டு போய் அவங்கள சிறையில் அடைச்சுட்டு அல்லது ஏதோ ஒரு மண்டபத்துல அடைச்சுட்டு இடிக்கிறாங்க. சில நேரத்துல அச்சுறுத்துவதற்காக அவங்க உள்ள இருக்கும்போதே இடிக்கிறாங்க. ஒரு பகுதியில அவங்க உள்ள இருக்காங்க. இன்னொரு பகுதியில இவங்க இடிக்கிறாங்க. இது வந்து டெல்லியில நடந்துச்சு. அது வந்து நாடு முழுக்க ஒரு அதிர்ச்சியான ஒரு ஒரு மனநிலைய, மக்கள் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுச்சு. அந்த அதை பிரதிபலிக்கிற வண்ணமா தான் இவர் இந்த இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காரு. இது வரவேற்கத்தக்கது. பிஜேபி அரசுக்கு குறிப்பா அ ஊபி உள்ளிட்ட டெல்லி, ஊபி போன்ற மாநிலங்கள்ல பிஜேபி நிகழ்த்திய இந்த புல்டோசர் அரசியலுக்கு ஒரு சம்மட்டி அடியாக இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இது
உண்மையிலேயே பிஜேபி இதற்கு அப்புறமாவது திருந்தணும். இது மாரி அச்சுறுத்துகிற விஷயங்கள குறிப்பா அவங்க இஸ்லாமியர்கள தான் குறி வைக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்கள தான் குறி வைக்கிறாங்க. அவர்களை அச்சுறுத்துவதற்காக தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள நேரடியா அவங்க எல்லோருமே முதல்வர் முன்னிலையில நடக்குது சில சில இடங்கள்ல. நேரடியா முதல்வர் களத்தில் இருக்கிறாரு. இதெல்லாம் நடக்குது. பல அமைச்சர்கள் இது இடிப்பது சரிதான் அப்படின்னு ட்வீட் போடுறாங்க. இந்த மாரி நிலைமைகள்லாம் இன்றைக்கு மாறணும் அப்படிங்கிறது இந்த தீர்ப்பின் மூலமா நாம நமக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி. அதுவும் மோடி பிறந்த நாள்ல கிடைச்சிருக்கு வெற்றின்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசலாம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி, நன்றி.